World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். போன மாதமே அற்புதமான ஒரு தலைப்பு, செல்வ வளம் பெறக்கூடிய சூட்சமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. ஆனால் போன மாதம் வர முடியலை. இந்த மாதமாவது காலையிலேயே பேசுமான்னு கேட்டேன். நான் கடைசியாக பேசிக்கிறேன்னாங்க. இப்போ கடைசியாக கூட பேச முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால, ஆமாம், அதனால் எப்படியா இருந்தாலும் முதல் வாய்ப்பு நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ அவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாய்ப்புகளை அழகாக பதிவு பண்ணுங்கள், பொறுமையாக பதிவு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நம்ம டைமிங்கை பற்றி பிரச்சனை கிடையாது. இது நம்மளுடைய அலுவலகம் தான், யாரும் நம்மளை வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க, நம்ம நிர்வாகக்குழு சேவைக்குழுவை சேர்ந்த வளர்மதி அவர்களை முதல் கருத்தரங்கம் முதல் பேசுகிறாங்க. அவங்களை வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள். என் குலதெய்வத்தையும் என் குருநாதர் டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா இவர்களையும் வணங்கி எனக்கு கொடுத்த தலைப்புக்குள்ளே போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு பார்த்திங்கன்னா, அற்புத வளம் பெருக செல்வ வளம் பெருக சூட்சமத்தை பற்றி பேச வந்திருக்கேன். செல்வம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், காசு பணத்தை பற்றி தான் நினைக்கிறோம். செல்வங்கிறது 16 வகையான செல்வங்கள் நம்மளுக்கு இருக்குது. நம்ம முன்னோர்கள் வாழ்த்தும் போது கூட நம்ம 16 வகை பெற்று தான் வாழணும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ஆக மொத்தம் பின்னாடி இருக்கிற ஆயிலையோ கல்வியோ ஆரோக்கியத்தையோ நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. நம்மளுக்கு தேவை காசு இருந்தால் போதும். இதை பற்றி தான் நம்ம எல்லாருமே எல்லா வகையிலுமே யோசிக்கிறோம். ஆனால் அந்த காசுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துருக்குறோமா? அதுவும் கிடையாது. காசு வந்தால் சந்தோஷமாக இருக்கிறோம், காசு நம்மளை விட்டு போனால் போகுதுன்னு வருத்தப்படுறோம். காசு வரும்போதும் சரி, காசு நம்மளை விட்டு போகும்போதும் சரி, நன்றி சொல்லி பழகுங்க. அதான் நம்ம பணத்துக்கு கொடுக்குற முதல் மரியாதை. அப்புறம் எப்பயுமே கொடுத்து பழக தான் அவங்க கூட பணத்தை ஈர்க்க முடியுமே தவிர எல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டே வரலன்னு சொன்னீங்கன்னா பணம் வராது. கொடுக்க தான் பெருகும். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை ஈர்க்கிற விஷயத்துக்கு போவோம். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறங்கிறது ஒரு முக்கியம் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன், ஒரு சின்ன கதை மூலியமாக சொல்கிறேன். வீட்டில் எப்பயுமே ஒரு நறுமணமாக வச்சுக்கோங்க, அதுவும் செல்வத்தை இருக்கக்கூடிய ஒரு நல்ல வகை. எப்பயுமே சாம்பிராணி புகை போடுங்க. சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு போடாதுங்க. ஒரு 5 to 10 நிமிஷமாச்சும் எல்லா கதவையும் சாத்திட்டு வீட்டில் சாம்பிராணி போடுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே செவரு இதுக்குள்ளே தான் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டில் நடக்க சண்டை, நல்லவங்க கெட்டவங்க வந்துட்டு போவாங்க. இது எல்லாருடைய வைப்ரேஷன் செவத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். ஆனால் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் கதவை சாத்தி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிச்சனில் எப்பயுமே நறுமண பொருள் நம்ம எப்பயுமே வச்சுருப்போம். அந்த கிச்சனில் நறுமண பொருள் பார்த்திங்கன்னா, ஏலக்காய் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை இருக்கக்கூடிய வசிய பொருளில் ஒன்று. கல்லுப்பு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். கல்லுப்பு திருஷ்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது, பணத்துக்கு யூஸ் பண்ணுது. நம்ம முதல்ல கிரக பிரவேசத்துக்கு போனீங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு போகிறப்பையும் சரி, நம்ம வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி, கல்லுப்பு, மஞ்சள், பருப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி நல்ல பொருட்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போய் வைக்க சொல்லுவாங்க. நாங்களாம் பழைய சோறும் கொண்டு போவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு போய் அந்த வீட்டில் பழைய சோறு தான் எங்களை சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்லுப்புக்கும் நிறைய ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த கல்லுப்பை முதல்ல வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வாங்குற மாதிரி பாருங்கள். அது இன்னும் நல்ல விஷயம் பணத்தை இருக்கிறதுக்கு. பட்டை இருக்குது இல்லைங்க, பட்டை என்ன பண்ணுறீங்க, 10 ரூபாய் நோட்டை எடுத்து பட்டையில் சுற்றி அந்த டப்பாவில் போட்டு வைங்க. அதுவும் பணத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி புதினா இருக்குதுங்க. புதினா ஆண்கள் எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. 3 நாளைக்கு ஒருக்கா மாற்றிக்குங்க. ஏன்னா அது கசங்கி போயிடும், வாடி போயிடும். புதினா என்றைக்கும் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதுவும் செல்வ வளத்தை இருக்கக்கூடிய ஒரு தாந்திரிகம் தான். அப்புறம் கிராம்பு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் துணி எடுத்து கிராம்பு 3, பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஏதோ ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையை கட்டி சாமி படத்துக்கிட்ட வைங்க. முடிஞ்சவங்க பரிசுலையும் வச்சுக்கோங்க. அதையும் ஒரு செல்வ வளத்தை இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம். நகை, பணம், காசு, இந்த எல்லா இடத்துலையுமே வைக்கலாம். ஏன்னா கிராம்பும் சரி, பச்சை கற்பூரம் சரி, ஏலக்காய் சரி, மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இது ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம தினமும் என்ன பண்ண, விநாயகருக்கு 3 ஏலக்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணிங்கன்னா குடும்பத்திற்கு அத்தனை பிரச்சனையும் தீர்க்கும். ஏன்னா நம்ம பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்குது, பணமும் ஒரு பிரச்சனை. நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக இருக்கிறதுக்கு தினமும் விநாயகருக்கு 3 ஏலக்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அது ஒன்று இருக்குது. ஈசானி மூலையில் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வைங்க. நம்ம வீட்டில் ஈசானி மூலத்தில் வெந்தயத்தை வச்சிங்கன்னா உணவுக்கு எப்பயுமே தட்டுப்பாடு வராது. நம்ம வீட்டில் உணவு பஞ்சம் என்றைக்குமே இருக்காது. ஏன்னா உணவு பஞ்சம் இருக்காது. ரெண்டாவது பணத்தையும் இருக்கக்கூடிய அவசியம் வெந்தயத்துக்கு உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா
கிராம்பு இருக்குதுல்ல, கிராம்பை வந்து தலைகாணியில் வச்சுட்டு அதை எடுத்து நைட்டு படுக்கும்போது 8 கிராம்பு எடுத்து தலைவாணி கடி வச்சுக்கோங்க. காலில் எழுந்துச்சு அது மண்ணுக்குள்ளே பொழிச்சிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றலை வந்து அதை எடுத்துட்டா நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி பட்டை இருக்குதுங்களா, பட்டை வந்து ஒரு சிவப்பு ரிப்பனில் கட்டி வாசலில் கட்டி விடுங்க. 9 பட்டையை எடுத்துக்கங்க, சிவப்பு துணியில் கட்டி வாசலில் கட்டி விட்டிங்கன்னா அதுவும் பணத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குளிக்கும் போது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குளிக்கும் போது மஞ்சள் வந்து தண்ணியில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். நம்மக்கிட்ட மகாலட்சுமி அம்சமும் கிடைக்கும். கல்லுப்பு போட்டு குளிப்பாங்க, அது நெகட்டிவ் எனர்ஜிக்கு. மஞ்சள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வசியமும் கிடைக்கும், திருமண யோகம் கிடைக்கும். அப்புறம் செம்பு தண்ணியில் வந்து 2 ஏலக்காய், கற்பூரம், வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு ஒரு நாணயத்தை போட்டு மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி 10 முறை சொல்லுங்கள். அது நம்மளுக்கு வசியம் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்க. செம்பு குடம் இருக்குல்ல, அதில் இல்லை தண்ணியில் ரெண்டில் ஏதோ ஒன்று குடத்தில், வெறும் குடத்தில் போல சரி தண்ணியில் போல சரி 2 ஏலக்காய், கற்பூரம், வெட்டி வேறு கிடச்சா வெட்டி வேறு ஒரு நாணயத்தை போட்டு மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லுங்கள். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சாமி படத்துலையும் சொல்லலாம். தினமும் காலில் இருந்துச்சு லேடிஸ் வந்து வாசல் தெளித்து கோலம் போடுவீங்கள்ல, வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ளே வந்துட்டு இன்றைக்கி வெளியே வாசல் பார்த்த மாதிரி நின்று இந்த நான் சொன்ன இதை வச்சு மகாலட்சுமியை நமக்கு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் தண்ணி கலந்துருக்கணும். ஏன்னா வாசல் நிற்கப்போ தண்ணி இருக்கணும் சொம்பில். அந்த சொம்பு தண்ணியை வந்து வாசல்லையும் வீட்லேயும் தெளிச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வீடுகள் 4 to 6, 5 to 6 இப்படி தான் கோலம் போடுவோம். அப்போ மகாலட்சுமி வர டைம் தான் மகாலட்சுமி வரவேற்கிற வண்ணமாக அது அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கேது, சுக்கிரன் சனி இணைஞ்சாவே வந்து நம்மளுக்கு செல்வ வளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, காசு பணம் சேருன்னு சொல்லுவாங்க. அந்த கேது சுக்கரனுடைய அருள் நம்ம பெறணும்னா உளுத்த வடையில் வெண்ணெய் தொட்டு சாப்பிட்றது. ஏன்னா உளுந்து வந்து கேது, சுக்கரன் வந்து வெண்ணெய். நம்ம உளுந்து வடையில் வெண்ணெய் தொட்டு சாப்பிட்றது. ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதி மகாலட்சுமியே வர்றதுனால நெல்லிக்காய், குபேரனுக்கு வந்து ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நெல்லிக்காய் ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்டீங்க. வீட்டில் என்றைக்குமே ஊறுகாய் வந்து வீட்டில் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வச்சுக்கோங்க, அதுவும் செல்வ வளத்தை இருக்கும். சனி பகவான் சுக்கிர பகவானும் நம்ம அருள் வேணும் காசு பணத்துக்கு அப்படின்னா எள்ளுருண்டை எள்ளுருண்டை சாப்பிடுங்க, எள்ளுருண்டை வீட்டில் வச்சுக்குங்க. அப்புறம் எப்பவுமே காலைல நம்ம என்ன பண்ண வீட்டில் பெண்களை எப்போ பார்த்தா ஆண்கள் திட்டிகிட்டே இருக்காதுங்க. அம்மா, புள்ள, தங்கச்சி இப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள திட்டாதீங்க, அன்பாக பேசி பழகுங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் வந்து மகாலட்சுமியோட அம்சம் தான். அதனால் அவங்களை கண்டிப்பாக திட்டாதீங்க. அப்புறம் கடலை வெத்தலை வாங்க போனீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வீட்டில் பாக்கு இருக்குது, சுண்ணாம்பு இருக்குன்னு வெறும் வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வராதிங்க. வெத்தலையோடு சேர்த்து எப்பயுமே பாக்கு வாங்குங்க. வீட்டில் பாக்கு இருந்தாலும் சரி வெத்தலையோட பாக்கு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா வெத்தலை வந்து சக்தி அம்சமாகவும் பாக்கு வந்து சிவன் அம்சமாகவும் இருக்கிறாங்க. சிவனை சக்தியும் பிரிக்காதீங்க. அதை வாங்கிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையான பெண்கள் வந்து மருதாணி வச்சுக்கோங்க. மருதாணி மகாலட்சுமியோட அம்சம், அது செல்வத்தை இருக்கக்கூடிய அம்சம். அதனால் என்றைக்குமே பெண்கள் வந்து மருதாணி கையில் வச்சுக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கண்டா முருகன் வழிபாடு செய்யுங்க, அதுவும் செல்வ வளத்தை இருக்கும். ஏன்னா சொந்த வீடு அமையணுங்கிறது நிறைய பேர்த்தோடைய கனவாக இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை கண்டா முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 6 வெற்றலை 6 விளக்கு போட்டு சிவப்பு திரி நெய் போட்டு நெய் ஊற்றி முருகனை வேண்டிக்கிட்டு அப்படின்னா பணவரவு கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் குறையும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 6 வெற்றிலை 6 விளக்கு 6 விளக்கு வெற்றிலை மேலேயும் 6 விளக்கு வச்சு சிவப்பு திரியில் நெய் போட்டு நெய் ஊற்றி தீபம் போடுங்க. பணவரவும் கிடைக்கும், பிரச்சனையும் குறையும். பெண்கள் வந்து சங்கு வளையல் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. கன்னியாகுமரி சைடில் பாருங்க சங்கு வளையல் கிடைக்கும். அந்த சங்கு வளையல் அதிகமாக போட்டிங்கன்னா அதுவும் பெண்களுக்கு பண வசியம் ஏற்படும். அந்த சங்கு வளையல் போட்டுட்டு பெண்கள் இப்போ வீட்டில் வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்குதுங்களா, அதெல்லாம் கை விடுங்க. புதுமண தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பை கைவிடுற மாதிரி நம்ம வீட்டில் என்றைக்கும் சங்கு வளையல் போட்டுட்டு அரிசி பருப்பை கைவிட்டு அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே செல்வ வளம் குறையாமல் இருப்போம். அதே செல்வ வளம் பெருக்கிறதுல செம்பருத்தி இலையும் ஒன்றும் இது இல்லை, செம்பருத்தி இலையும் தேங்காய் எண்ணெயில் தடவி அதுக்கு மேலே மண் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் போட்டிங்கனாலும் பண வரவும் கிடைக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். செம்பருத்தி இலை மேலே தேங்காய் எண்ணெய் தடவி மண் விளக்கு வச்சு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவும் கிடைக்கும். குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டிங்கன்னா வேண்டின வரமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் செல்வத்தை இருக்கிறதுல ஜாதிக்காயும் ஒன்றும் இது இல்லை. ஜாதிக்காயும் நல்ல செல்வத்தை இருக்கக்கூடிய பொருள். ஜாதிக்காயை கூட எந்த பொருளை வச்சிங்கனாலும் அதிகமான பணத்தை இருக்கும். இது நானே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜாதிக்காயோட நீங்கள் எவ்வளோ பணம் அதில் ஒரு ரூபா 2 ரூபா போட்டு என்றைக்குமே ஜாதிக்காயில் இருந்தோ பட்டையில் இருந்தோ ஏலக்காயில் இருந்தோ காசு எடுக்காதீங்க. என்றைக்கும் அதில் காசு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, காசு அதிகமாக சேரும்.
அதே மாதிரி வீட்டு வாசலில் வந்து கோலம் போடுறீங்கள, பெரிய பெரிய ரிச்சான பார்த்திங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேலைக்காரங்களை வச்சு வாசலில் கோலம் போடுவீங்க. அவன் அப்படிலாம் கோலம் போடக்கூடாது. ஏன்னா வாசலில் மகாலட்சுமி வரும்போது யார் கோலம் போடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு தானே வருது. அப்படி இருக்கப்போ அந்த வீட்டு மகாலட்சுமி தான் வாசலில் கோலத்தை போட்டு நம்ம வீட்டு மகாலட்சுமி வரவேற்கணும். இதே வந்து வேலைக்காரங்களை வச்சு போட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க தனம் குறையதான் செய்யும். என்றைக்கும் ரிச்சானங்க இருக்கிறீங்க, வீட்டு வேலையை வச்சு ஆட்கள் வச்சு கோலம் போடுறவங்க போடாதீங்க, தயவுசெய்து நீங்களே போடுங்க. அதே மாதிரி கம்பி கோலம் போட்டு பழகுங்க. நிறையா சொல்லுவாங்க கம்பி கோலம் போட்டால் வீட்டில் சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த வீட்டில் ஒரு பெண் வந்து ஒரே மனநிலையோட நல்லா பக்குவமாக ஒரு செயலை செய்ய முடியுதோ அவங்க மட்டும்தான் கம்பி கோலம் போட முடியும். ரெண்டாவது கம்பி கோலத்துக்கு இன்னொரு சூட்சமாக பார்த்தீங்கன்னா, ராகு கேதுல ஏதாச்சும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு பரிகாரமாக அந்த கம்பி கோலம் அமையும். வீட்டில் சண்டை வராது. யாரும் கம்பி கோலம் போட சண்டை வரும்னு நினச்சிட்டு போடாமல் இருக்காதீங்க, போடுங்க. அதே மாதிரி காலைல எழுந்தோடனே முதல்ல கை பாருங்க. கை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா விரல் நுனியில் மகாலட்சுமி இருக்கிறாங்க, உள்ளங்கையில் சரஸ்வதி இருக்கிறாங்க, மணிக்கட்டில் பார்வதி இருக்கிறாங்க. அதனால் எந்திரிச்சோடனே நம்ம எப்பவுமே உள்ளங்கை பார்க்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு சூட்சமும் இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். செம்மருத்தி பூவோட மகரந்தம் இருக்குது இல்லைங்க, அந்த மகரந்த தூளை எடுத்துக்குங்க. அதில் ஏலக்காய் பொடி கலந்து நாட்டு மருந்து கடையில் அரகஜா அப்படின்னு ஒரு இது கிடைக்குது, மை மாதிரி இருக்குது. அதை எடுத்து குழப்பி தினமும் குலதெய்வத்தை நினச்சிட்டு இட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போகிற வர பக்கம் எல்லா பக்கமும் பார்க்குறவங்களும் வசியமாவாங்க, நம்மளுக்கு செல்வ வளமும் கிடைக்கும். எப்பவும் வீட்டில் ஒட்டடை சேராமல் பார்த்துக்குங்க. வீட்டில் சிவரில் ஈரம் கசையாமல் பார்த்துக்குங்க. பழைய பொருட்கள் அதிகமாக வீட்டில் சேர்த்தக்கூடாது. சூரிய மறைவுக்கு பின்ன என்றைக்கும் வீட்டை சுத்தம் பண்ணக்கூடாது. சாமி படத்தை என்றைக்கும் நல்லா வச்சுருக்கணும். வீட்டில் ஊதுபத்தி கற்பூரம் மற்றவர்கள் வந்து ஏற்றக்கூடாது. அதாவது பெண்கள் தான் மெயினாக ஏற்றணும். தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஆண்கள் ஏற்றலாம், ஆனால் பெரும்பாலும் பெண்கள் ஏற்றணும், அது இன்னும் நல்லது. அப்புறம் இன்னொரு சொல்லுதுன்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் உங்கள் வயது என்னவோ, உங்களுக்கு 30 40 அந்த வயது என்னவோ, 1 ரூபா காசோ 5 ரூபா காசோ கோயிலோ எங்கேயாச்சும் ஹோமம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோமத்தில் போய் 1 ரூபா காசோ 5 ரூபா காசோ உங்கள் வயதுக்கு ஏற்ப 40 வயசுனா 40 காயின் போடுங்க, 30 வயசுனா 30 காயின் போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வாள் அதிகரிக்கும். இது நிறைய பேர் சொல்லி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் ஒரு ஹோமத்துக்கு போகிறப்ப செஞ்சு பார்க்கணும். இது எனக்கு ஒருத்தர் சொன்னது தான். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வணங்கினீங்கன்னா அதுவும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இப்படி நிறையா செல்வ வளம் பெறுகிறதுக்கு நிறையா வழி இருக்குது. இன்னும் எண்கள் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, மூலிகை இருக்குது, நிறையா இருக்குது. இத்தனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், தனத்தை ஈர்த்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த தனத்தை வச்சு நம்மள என்ன பண்ண போகிறோம்? அந்த தனத்தை நம்ம எதுக்காக ஈர்க்கிறோம்? நம்ம அன்றாட தேவைக்காக அந்த பணத்தில் நம்ம ஈர்க்கிறோம். அதை மட்டும் தான் நம்ம செய்கிறோமா? நம்ம தேவைக்கு போகவும் அதிகமாக சேர்த்துறோம். அப்படி சேர்த்துற காசை வந்து நல்ல வகையில் நம்ம செலவு பண்ணுறோமா? அதுவும் கிடையாது. ஏதோ சமயம் அனாவசியமாக செலவாயிடுது. அப்படி அனாவசியமாக செலவாகக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கதை மூலியமாக சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தாராம். அவர் நல்லா கஷ்டப்படுவாராம், நல்ல உழைப்பு இருக்குது, நல்ல அறிவு கூர்மை இருக்குது, நிறைய காசுலாம் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அந்த காசு வந்து தேவையில்லாத விரயமாயிட்டே இருந்துச்சா. அவரும் எவ்வளோயோ யோசித்து பார்த்தாரா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ செல்வத்தை சேர்க்கிறோமே, ஆனால் நம்ம கையில் ஒரு பைசா நிற்க மாட்டேங்குது, நம்ம நல்ல விஷயம் செயல்பட்டாலுமே கூட நம்ம கையில் காசு தங்க மாட்டேங்குதுன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ அந்த ஊரில் ஒரு மலை மேலே ஒரு சித்தர் வந்திருக்கிறதா தகவல் அவருக்கு தெரியுது. சரி, நம்ம சித்தர்கிட்ட போய் நம்ம கேட்போம், நம்ம வலிக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டாரா, இவ்வளோ கடுமையாக உழைக்கிறமே நம்ம கையில எங்கள் காசு தங்க மாட்டேங்குது அப்படின்னு போகிறாரு. அங்கே போகிறப்ப சித்தரை பார்த்து கேட்குறாரு, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், ரொம்ப அறிவு யூஸ் பண்ணி நிறைய செல்வத்தில் சேர்க்கிறேன், எவ்வளவோ தாந்திரிகம் பண்ணுறேன், ஆனால் என்ன பண்ணாலும் என் கையில் என் காசு மட்டும் தங்க மாட்டேங்குது, இந்த செல்வத்தை ஈர்க்கிறேன் ஆனால் ஏன் என் கையில் தங்க மாட்டேங்குதுன்னு அவர் கேட்குறாரு. அட ஏப்பா நீ வேற, நானே எது வேணான்னு இந்த மலை மேலே உட்காந்துருக்கேன், என்ன வந்து நீ கேள்வி கேட்குறேன்னு அவர் சிரிச்சாராம். சரி வந்துட்டேன், உனக்கு நான் ஒரு நல்ல வழி காட்டணும்ல, வெயிட் பண்ணு, நீ கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை, வெயிட் பண்ணு, இன்னொரு 3 பேர் வருவாங்க, அவங்கள வச்சு உனக்கு நான் பதில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஒரு 3 பேர் வராங்க. அதில் வரதில் ஒருத்தர் வந்து ரொம்ப வயது மூப்பு காரணமாக ரொம்ப நோயாளியாக வராரு. இன்னொருத்தர் வராரு, தாடி வச்சுக்கிட்டு ரொம்ப கவலையாக ஏதோ விரக்தியில் வர மாதிரி வராரு. 3வது ஒருத்தர் வராரு, நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு, ஹெல்த்தியாக இருக்கிறாரு, பார்க்குற ஆள் சூப்பராக இருக்கிறாரு. வந்தார். 3 பேர்த்தையும் அந்த சித்தர் கூப்பிட்டு பேசுகிறாரு. சரிப்பா நீங்களாம் சம்பாதிக்கிறீங்களே, எதுக்காக சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு மட்டும் 3 பேர் என்னன்னாங்க, அந்த அரஜான் வயிற்றுக்காக தான் நாங்களாம் சம்பாதிக்கிறோம், அந்த அரஜான் வயிற்றுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் ஓடுறோம் உழைக்கிறோன்னு சொல்கிறாங்க. சரிப்பா அரஜான் வயிற்றுக்காக ஓடுறீங்க உழைக்கிறீங்க, அப்படி எதுக்குப்பா செல்வம் சேர்த்துறீங்க, அந்த அரஜான் வயிற்று சம்பாதிச்சா உங்களுக்கு போதாதா, எதுக்கு இன்னும் செல்வம் வேணும்னு ஓடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு
அந்த நோயாளி சொன்னாராம், ஏப்பா வயசான காலத்தில் நோய் நொடின்னு வந்தால் செலவு பண்ணுறதுக்கு காசு வேணுமப்பா, இப்படியே நம்ம வாழ்க்கை இருந்துருமான்னு அவர் சொன்னாராம். ரெண்டாவது ஆள் என்ன சொன்னார், ஏப்பா வாழ்க்கை எப்போ எது நடந்தணும்னே தெரியல, எப்போ எந்த பிரச்சனை வரும்னு நம்மளுக்கு தெரியல, அப்போ நம்மளுக்கு உதவியாக இருக்கும்ல பணம், அதுக்காக அந்த செல்வத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மூணாவது ஆள் சொன்னாராம், அவர் நானும் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், தான தர்மங்கள் நிறைய செய்யணும்ப்பா, இதுக்கு எல்லாமே செல்வத்தை வந்து அரஜன் வயிற்றுக்கு மேலே சேர்த்துனா தான் செய்ய முடியும், அரஜன் வயிற்றுக்கு 100 ரூபாய் இருந்தால் போதுமா, 100 ரூபாய் சேர்த்துனா போதுமா, 1000 ரூபாய் இருந்தால் தான் எனக்கும் வச்சுக்க முடியும், என் குடும்பத்தையும் பார்க்க முடியும், நம்ம தான தர்மங்களும் செய்ய முடியும்னு சொன்னாராம். உடனே சரிப்பா அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு வியாபாரி வந்தார்ல, எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் பணத்தை சேர்த்த முடியலன்னு, அவரை கூப்பிட்டாராம். இங்கே பாருப்பா இந்த மாதிரி தான் எண்ணங்கள். அவர் வந்து சம்பாதிக்கும் போது என்ன பண்ணார், எனக்கு நோய் வந்துடும், நோய்க்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும்னு சேர்த்துனாரு. ரெண்டாவது என்ன பண்ணார், எப்போ எந்த பிரச்சனை வரும்னே தெரியாமல் அவர் இருந்திருக்காரு, அவர் கடன் வந்து அந்த பணம்லாம் செலவாகி போச்சு. மூணாவது ஆள் என்ன பண்ணார், தானும் நல்லா இருக்கணும், குடும்பமும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும், தான தர்மங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. என்னைக்கும் எண்ணங்கள் தாப்பா நம்ம செல்வத்தை சேர்க்கறதுக்கும் செல்வத்தை தக்க வைக்கிறதுக்கும் நம்ம எண்ணங்கள் தாப்பா காரணம். என்னைக்கு எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்வத்தை ஈஸியாக சேர்த்துக்கலாம், ஈஸியாக தக்க வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த வியாபாரிக்கு அந்த சித்தர் வந்து விலை கொடுத்தாராம். அந்த மூணாவது ஆள் சொன்ன மாதிரி நம்ம செல்வத்தை ஈர்க்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, செல்வத்தை தக்க வைக்கிறதுக்கான அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையும் நம்மளுக்கு தேவை. எப்படி முதலீடு பண்ணுறோம், எப்படி நம்ம வச்சிருக்கிறோங்கிற பொறுத்த செல்வம் நம்மக்கிட்ட தங்கும். செல்வம் வந்து பிரபஞ்சத்துக்கு இருக்குது, நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது, நம்ம கேட்குற வழிமுறைகளோ கேட்குற முறையோ சரியில்லை. நல்ல எண்ணத்தோட நல்ல செல்வனோட நம்ம பிரபஞ்சத்தை கேட்போம், எல்லாத்துக்கும் செல்வ வளம் கிடைக்கும். இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ரொம்ப ஸ்பீடாக அருவி கொட்டின மாதிரி படப்படன்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதை வந்து ஒவ்வொன்றா காப்பி பண்ணுறவங்க லைவில் பொறுமையாக போட்டு அதை எழுதி வச்சிங்கன்னாவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செல்வ வளம் சேர்த்த முடியும் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு சிறப்பிக்க கூடி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் கொடுத்து கௌரவம் செலுத்துகிறோம்.